ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஓகே, அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் பர்சன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? சடனாக ஏன் உங்கள் பர்சன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க? சேனல் மெசேஜஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு தி ஸ்னேக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கியூபிட் சாரோ, தேர்ட் ஒன் மாஸ்க், ஃபோர்த் ஒன் நாட் இனஃப், அண்ட் ஃபைனலாக என்ன கார்டு வருது அப்படின்னு பார்ப்போம், ஹீலிங் ஹார்ட். ஓகே, இப்போது இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பர்சன் சடனாக உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன் திடீர்னு உங்களை விட்டு விலகி போகிறாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கார்டு தி ஸ்னேக். இந்த கார்டு சொல்லியிருக்க மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காம்படிஷன் அண்ட் எனிமி தி அதர் விமன் லுக் ஓவர் யுவர் ஷோல்டர். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வெளியில் வந்து ஒரு காம்படிஷன் இருந்திருக்கு, ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருந்திருக்குங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ இது வந்து நேரடியாகவே மற்றொரு பெண், தி அதர் விமன் அப்படின்னு சொல்லியே வந்துருச்சு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அனதர் பர்சன் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஆக்சுவலி ஸ்னேக்குன்னாலே ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பாய்சன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த பாய்சன் போல் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டியால் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. அதனால் கன்ஃபியூஷன் அண்ட் இன்செக்யூரிட்டி மோட்க்கு போயிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்னேக் கார்டு மூலயமா அதுதான் தெரியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி மூலயமா தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. அதனால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால் ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. உங்கள் பர்சன் பதில் சொல்ல முடியாமல் உங்கள் கிட்டேருந்து விலகிட்டாங்க. ஓகே, அடுத்து செகண்ட் கார்டு பார்த்தோன்னா கியூபிட் சாரோ வந்திருக்கு. ஹாவ் ஃபெய்த், லவ் இஸ் கம்மிங், சர்ப்ரைஸ் இன்விடேஷன், ஸ்ட்ரக் பை லவ். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சடனாக இன்னொருத்தரோட இன்டர்ஃபியர் இருந்திருக்கு, இன்னொருத்தரோட அட்டென்ஷன், அட்ராக்ஷன், இந்த மாதிரியான எனர்ஜி இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு டெம்ப்ரரி புல் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. ஓகேவா? க்ரஷ் மாதிரி தான் இருந்திருக்கலாம். உங்கள் பர்சனோட தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்த அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு க்ரஷ். ஓகே, உங்கள் பர்சன் வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபேக்சுவேட்டட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது. ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரரி புல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னுமே வந்து உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே உண்மையான லவ் வச்சிட்ருக்காங்க. அவங்களோட டீப் ஹார்ட்டில் உங்கள் மேலே தான் லவ் இருக்குது. உங்களை தான் அவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு க்ரஷ் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மூணாவது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ்க். ஹைடிங் ட்ரூ ஃபீலிங்ஸ், ப்ரிட்டெண்டிங் அண்ட் டெல்யூட், கேஸ்லைட் அண்ட் பர்சனிஃபை. ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லலை, உண்மையான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தலை, நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மாஸ்க்கு போட்டு எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலாக காமிச்சிருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியர், தேர்ட் பார்ட்டி கூட வந்து அவங்க க்ளோஸாக இருக்கிறது, அது எதையுமே உங்ககிட்ட காட்டிக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, ஃபியர்ஸ் இருக்குது, இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. டோட்டலாகவே உங்கள் பர்சன் உங்ககிட்ட அவங்களோட ஒரிஜினாலிட்டி காட்டலை, அவங்களோட உண்மையான முகத்தை உங்ககிட்ட காட்டலை. ஸோ ப்ரிட்டெண்டிங், அவங்க வந்து நடிச்சிருக்காங்க உங்ககிட்ட அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அந்த ப்ரிட்டெண்டிங் எனர்ஜி ஃபுல்லாக தெரியுது. ஆனால் அவங்க வந்து நார்மலாக அது இருக்க மாதிரி நடிச்சிருக்காங்க. வேற ஒருத்தர் கூட க்ளோஸாக இருந்தப்போவுமே உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கு. இப்படி ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்தப்போவும் அவங்களுக்குள்ளே இப்படி மறைக்கிறோமே, எந்த உண்மையுமே சொல்லாமல் இப்படி மறைச்சிட்ருக்கோமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கு. ஓகேவா? ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் உங்கள் பர்சன் உண்மையாக இல்லை, தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. அவங்க அதை மறைச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபோர்த் கார்டு பார்த்தோன்னா நாட் இனஃப். இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லேக்கிங் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் சப்போர்டேஜ், ஈகோ அண்ட் ஃபியர், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு டவுட், நான் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்க்கு டிசர்வா, நான் வந்து இவங்களோட இந்த அன்புக்கு தகுதியான ஆள் தானா,
நான் போதுமான ஆள் தானா அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி. அது வந்து அந்த டவுட்ஸ் வந்து அவங்களோட இன்செக்யூரிட்டியை தான் வெளிப்படுத்துது. ஓகேவா? அந்த இன்செக்யூரிட்டி காரணமாக தான் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய மறைச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாலுமே அவங்க ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸை சொல்லலை, அவங்களோட க்ரஷை பற்றி சொல்லலை, எதையுமே உங்ககிட்ட சொல்லலை. ஸோ எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சியால் நம்மளே இந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வலி, வருத்தம், அதுக்காக ரொம்பவே ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி, நான் தகுதியான ஆள் தானா இந்த காதலுக்கு, இப்படி ஒரு உண்மையான காதலுக்கு நான் தகுதியான ஆள் தானா, ஐ டிசர்வ் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த ஃபைனல் கார்டு பார்த்தோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, இந்த நாட் இனஃப் கார்டில் வந்து அவங்கக்கிட்ட ஈகோ, ஃபியர், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அவங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அவங்களுக்குள்ள அவங்கக்கிட்ட ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி கூட காண்டாக்டில் இருந்திருக்காங்க, நிறைய உண்மைகளை மறைச்சிருக்காங்க, ப்ளஸ் உங்ககிட்ட ஈகோவும் இருந்திருக்கு, உங்ககிட்ட ஈகோ, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ கிளாஷஸும் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இது எல்லாத்தையுமே ஒரு காரணமாக காமிச்சு அவங்க உங்ககிட்டேருந்து விலகி இருக்காங்க. உங்ககிட்ட எப்போ காரணம் கிடைக்கும், எப்போ ரீசன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்திருக்கு. அதையே ரீசனாக காமிச்சு அவங்க உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனல் கார்டு பார்த்தோன்னா ஹீலிங் ஹார்ட். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீலிங் ஹார்ட் பிரேக், டாக்ஸிசிட்டி ஆர் அடிக்ஷன், அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த கார்டு மூலயமா, இந்த மெசேஜ் மூலயமா நமக்கு தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்டில் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் இருந்திருக்காங்க, ஒரு ஹார்ட் பிரேக் இருந்திருக்கு, ஒரு அப்யூசிவ் பேட்டர்ன் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் ஹீலிங் ஸ்டேஜில் இப்போது வந்து உங்கள் பர்சன் ஹீலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸாக கூட வச்சுக்கலாம். தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்னேக், அதான் அந்த ஒரு பாய்சன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டியால் நிறையவே அனுபவிச்சிருக்காங்க, ஹார்ட் பிரேக் வந்திருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அப்யூசிவ் பேட்டர்னில் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சன் வந்து ஹீலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகேவா? அந்த ஊன்ஸால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி கமிட் பண்ண முடியாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ உங்களை விட்டுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டாங்க. தேர்ட் பார்ட்டியாலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக் தான் கிடச்சிருக்கு. ஏன்டா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தோன்ற மாதிரியான ஒரு பெயின். அண்ட் உங்ககிட்ட எதையும் சொல்லவும் முடியல. அங்கே பட்ட வலி, வேதனைகள், காயங்கள், உங்களுக்கு பண்ண துரோகம், இது எல்லாத்தையுமே நினச்சி இன்னுமே டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டீப் ஹார்ட் பார்த்தா அவங்க உங்களை தான் லவ் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனாலுமே அவங்களோட மனசு உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை தான் லவ் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன இந்த கார்ட்ஸ் மூலயமான்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் டிஸ்டன்ஸ் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் இல்லை. அவங்க வந்து உங்களோட வேல்யூ கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அவங்களோட ஃபியர்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஈகோ, இதெல்லாம் தான் அவங்க வந்து உங்களை விட்டு போனதுக்கான காரணம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே இனஃப் தான், உங்களோட லைட் அண்ட் பிரைட்டை வந்து நீங்கள் குறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கனெக்ஷனுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். உங்கள் பர்சனுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட் வூன்ஸ்லேருந்து ஹீல் ஆகிட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போ ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நீங்களுமே உங்கள் மனசை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரூ அலைன்மெண்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கியூபிட் ஏரோஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த லவ் வந்து இன்னுமே அலைவாக இருக்குது. ஓகே, ரைட் டைமில் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பார்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேவ் ஃபெய்த், வாட் இஸ் யுவர்ஸ் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் யூ. ஓகே, அதை மைண்டில் எப்போவுமே வச்சுங்க. உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். உங்கள் லவ் ட்ரூ லவ், உங்கள் பர்சனோட லவ் ட்ரூ லவ்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக வந்து செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன் மாஸ்க் அண்ட் ஸ்னேக் வந்திருக்கு இல்லையா? இந்த கார்டில் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து பவுண்டரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இதை விட்டு நான் இறங்கி வரமாட்டேன், இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேனா நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் உங்கள் பர்சன் உங்களை இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பவுண்டரிஸ் செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் செல்ஃப் லவ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுக்குமே ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். உங்களோட வேல்யூவை அவங்க புரிஞ்சுக்க முடியும். உங்களோட நீங்கள் பவுண்டரிஸ் செட் பண்ணால் தான் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு பிளஸ்ஸிங். ஓகேவா? உங்கள் பர்சன் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸால் உங்களை வேல்யூ பண்ணாமல் போயிட்டாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் வர்த்தை நினச்சி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சதும் இந்த லவ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.